நாங்கள் நிறைய பாடினோம் வேறு சாங்ஸ் கூட. ஆ. நாங்கள் 2 பேரும் இந்த சிகப்பு ரோஜாக்கள், நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஓ, மறக்கவே முடியாதுமா. அதை சொல்லுங்க. அதான் முதல் பாட்டா சாரோட பாடினது? அதையும் பாடினோம். அது முதல் பாட்டா என்னன்னு தெரியல. ம். அப்புறம் விக்ரம்ல ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடினோம். ஆமா ஆனால் என்கிட்ட கேசட்ல நான் ரெக்கார்டிங் பாடும்போது நான் டேப் பண்ணிக்கினதுனால டேப்பில் அந்த பாட்டு தான் இருக்குது. சரி. அப்புறம் பாலசுப்ரமணியம் பாடினார், அது எனக்கு தெரியாது. இன்னொரு அற்புதமான பாட்டு, இஞ்சி எடுப்பழுகை. இஞ்சி எடுப்பு. அது சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஞ்சி பீடுக்கு அது பாடும்போது இஞ்சி இடுப்பழகா பாடின உடனே நீங்கள் ரொம்ப எக்ஸ்பிரஷனோட பாடினீங்க, பேசாமல் நீங்களே நடிச்சிடுங்கன்னு சொன்னார். ஐயோ, ஒரு பாட்டு வேஷம் இருந்தால் கூடப்பா பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த சவுண்டு கொடுப்பாங்க சார் அந்த சாங். அதெல்லாம் அவங்க அது சொல்றது ஈஸி. அது அவங்க வந்து இப்போ இந்த பார்க்குற ஒரு அதாவது நிலா காயுது அந்த மாதிரி பாட்டு, சரி, இதெல்லாம் இவங்களா பாடினாங்கன்னு ஆமா. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு படத்தில் பட்டுப்பாங்க சார். ஆமாம், எனக்கு ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இதில் மைக்கேல் மதன காமராஜன்ல ஒரு பாட்டு திடீர்னு கராட்டே கிக் அடிப்பாங்க. ஆமா, எதிர்பார்க்கவே முடியாது. ஆமா. எப்படி இந்த பாட்டு பேக் ஃபிளிப்லாம் அடிக்கிறாங்களே, ஆமா. அந்த மாதிரி இவங்க பாட்டில் உருவத்துக்கும் அவங்க பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அசத்திடுவாங்க. கமல்ஹாசன் பார்க்கும்போது எனக்கு அந்த களத்தூர் கண்ணம்மா சின்ன பையன், அதுதான் இப்போ கூட அந்த பையன் போலவே தோணும், சின்ன குழந்தை போல. வயசாச்சு பெரிய பையன்னு தோணவே தோணுது. அப்படியே இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும். அப்போ கூட அந்த கேரக்டர் அந்த சின்ன வயசுல கூட இப்போ பண்றது போல அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. கிரேட் மேடம். இவ்வளோ பாட்டு சாரோட பாடிருக்கீங்க. ஒரு சாருக்கு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஐயோ, 100க்கு 100 கொடுப்பேன். ஒன்றும் இல்லை, நிஜமா ரொம்ப நல்லா பாடுவேன்.